வணக்கங்க. வணக்கம் ஐயா. உங்க பேர் சொல்லிக்கீங்களா? என் பேர் வெங்கடேசன். அறிவியன் கண்டிகை, திருத்தணி வட்டம், திருவள்ளூர் மாவட்டம். நான் உங்களோட அதான் ஒரு ஏக்கர்ல வந்து நம்ம இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னீங்க. ஒரு 6, 7 வருஷமா பண்ணிட்டுறேன் ஆமாங்க, அப்படின்னீங்க. அதுக்கு தேவையான உரங்கள்லாம் வந்து தயார் பண்ணலாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. அ அதான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் நம்ப. ஆமாங்க. எப்படி உரங்கள்லாம் சரி. நீங்க தயார் பண்றீங்கன்னு சொல்ல முடியுமா? பண்ணலாம் ஐயா. நம்மள்ட்டயே ஆடு, மாடு எல்லாமே இருக்கு. ம். ஆடும் இருக்கு. ஒரு 10 ஆடு கிட்ட இருக்கு. என்ன ரகம் ஆடுங்க இது? இது வந்து நார்மல் நாட்டு ஆடு தாங்க. ஆடு வளர்ப்பு எத்தன வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இது நான் சின்ன வயசுலேருந்தே இருக்கு. ம். மாத்தி மாத்தி அப்படியே அப்பா, அம்மா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ம். ஆரம்பத்துல எத்தன குட்டி வாங்கி அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஏதாவது? ஆரம்பத்துலனா ஒரு 2 குட்டி வாங்குனாங்க. ஆ. சின்ன வயசுல இருக்கிறப்ப. அது அப்படியே கன்டினியூஸா போயிட்டு இருக்கு. சரி, இப்ப ஆட்டு பண்ண இப்போ வந்து நல்ல லாபம்ன்றாங்க. நீங்க எதுக்கு இதே வச்சிருக்கீங்க? நல்ல பெரிய லெவல்ல பண்ணிருக்கலாமே ஆட்டுல. பெரிய லெவல்ல பண்ணலாம். இங்க வந்து தீவனம் வந்து கொஞ்சம் பற்றாக்குறை. இங்க வந்து இப்போ இது வரைக்கும் ஜனவரி வரைக்கும் ஓகே. ம். இதுக்கப்புறம் ஜனவரில இருந்து ஜூன் வரைக்கும் தீவன பற்றாக்குறை. ஸோ ம். அதனால அந்த 6 மாசத்துக்கு இடைவெளி நம்மள மெயின்டைன் பண்ண முடியாது. அதுக்கு ரொம்ப செலவாகும். அதனால மேய்ச்சல் முறையில தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ம். அதனால கொஞ்சமா வச்சு பண்ணிட்டு இருக்கோம். தீவன பற்றாக்குறைன்னா பண்றதுக்கு இடம் இல்ல தண்ணி இல்ல அப்படின்றீங்களா? தண்ணி இல்ல. இப்ப தண்ணீர் பற்றாக்குறையா ஆமா. நீங்க? தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம லேண்ட்லயே கூட வச்சுட்டு தீவனம் உற்பத்தி பண்ணி எடுத்துட்டு வந்து போட்டுக்கலாம். ஆனா தண்ணி இல்லாதனால அது ஒரு ப்ராப்ளம். அதனால தான் நீங்க வந்து ஆட வந்து பெரிய லெவல்ல எடுத்துட்டு போலியோ? ஆமா. ஓகே. இப்ப ஆடு பண்றீங்க. அப்புறமா கோழி பண்றீங்களா? கோழியும் இருக்கு. அதுக்கப்புறம் கோழி, மாடு. மாடும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. சரி, இப்ப இந்த இயற்கை உரங்கள்லாம் நீங்க இவங்களோட கழிவுகள் தான் தயார் பண்ணிட்டு ஆமா. இருக்கீங்களா? இத வச்சு தான் நாங்க பண்றோம். என்னென்ன உரங்கள் நீங்க தயார் பண்றீங்க? இதுலயும் வந்து மண்புழு உரம் பண்றோம். மண்புழு உரம் தயார் பண்ணிட்டு இருக்கீங்களோ? ஆமா. அப்புறம் இத வச்சு நம்ம மண்புழு உரம் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாரி வெறும் மாட்டு சாணம் வச்சு அத வந்து இன்னும் மதிப்பு கூட்டி நம்ம நெறைய குடுத்துட்டு இருக்கோம். அது வந்து என்னன்னா, அது கூட வந்து அ யூமிக்கு பிளஸ் சூடோமோனாஸ், வெரடி இந்த மாரி எல்லாம் வந்து ஆட் பண்ணி அத வந்து நம்ம இடுபொருளா குடுத்துட்டு இருக்கோம். இல்ல எனக்கு புரியல. எனக்கு இல்ல இப்போ வெறும் மாட்டு சாணம் வச்சு நம்ம மண்புழு உரமும் தயாரிக்கிறோம். சரி. வெறும் மாட்டு சாணத்த வச்சு அது கூட வந்து சூடோமோனாஸ், வெரடி இதெல்லாம் வந்து வேர் சேர்த்து அது ஒரு சேர்த்து ஊட்டமேட்டிய தொழு உரமா. ஊட்டமேட்டிய தொழு உரமா வந்து ஒரு 3 நாள் 4 நாள் வச்சிருந்து அதுக்கப்புறம் குடுக்குறோம். சரி, அது குடுக்குறதுனால என்ன நன்மைங்க பயிருக்கு குடுக்குறதுனால? இதோட பாக்டீரியா வந்து பூஞ்சான வந்து அதிகமாகும். இப்போ சூடோமோனாஸ்ல இருக்கிற இது வந்து இந்த எரு ஃபுல்லாவே பரவும். ஸோ அப்போ வந்து நம்ம செடி குடுக்குறப்ப இன்னும் மல்டிபிள் ஆகும். இப்போ ஒரு 10 சூடோமோனாஸ் இருக்கிற கவுண்டிங்ல நம்ம இது எருவோட சேர்த்து மிக்ஸ் பண்றப்போ 100, 1000 பெருக்கும். ஸோ அப்போ நம்ம நேரடியா நம்ம வயல்ல குடுக்குறப்ப தொழு உரமாவும் குடுத்துருக்கோம், இடுபொருளாவும் குடுத்துருக்கோம். ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பயிர் வளர்ச்சிக்கு. நீங்க தொழு உரம், மண்புழு இதுதான் தயாரிக்கிறீங்களா? வேற எதனா உரங்கள் தயாரிக்கிறீங்களா? இல்ல இது மட்டும் தான் ஐயா. அதே போல மீன் அமிலம், பஞ்சகாவியா அதெல்லாம் இந்த நீங்க மாரி உற்பத்தி பண்றீங்க. அதெல்லாம் கூட நீங்க உற்பத்தி வெளியில பண்ணுவோம். எதுவும் வாங்குறது இல்லையா? வெளியில எதுவும் ஏன், வாங்குறது என்ன காரணம்? செலவினங்கள் நம்ம குறைக்கணும். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லாபம் இல்லாத ஒரு தொழில் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு விவசாயம் இல்லைன்னா நம்ம யாருமே உயிர் வாழ முடியாது. சாப்பாடு இல்லாம எந்த ஒரு விஷயமே நம்ம மூவ் பண்ண முடியாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு தொழில வந்து நம்ம இன்னைக்கு லாபமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம நமக்கு வருமானம் இப்போ ஒரு 1000 ரூபாய் வருமானம் வருதுன்னா, அதை தாண்டி நம்ம இடுபொருள் வாங்குறதுனால தான் நம்மளுக்கு நஷ்டமும் ஏற்படுது. ஸோ அதை குறைக்கணுன்றதுனால தான் இயற்கை வழியில நாங்க வந்துட்டு இருக்கோம். அதனால செலவினங்கள் முதல்ல கம்மி பண்ணணும். இப்ப நம்ம பாக்குற அந்த ஆடுலாம் வந்து விற்பனை அப்படிங்கும்போது எப்படி விற்பனை பண்றீங்க நீங்க? விற்பனை வந்து இந்த கறிக்கடைக்காரர் வந்து இங்க இருந்தே வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆ. தோராயமா மதிப்பு போட்டு தான் வாங்கிட்டு போவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 10 கிலோ வருது அப்படின்னா, ஒரு 10 கிலோ வருது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 6000 ரூபாய் அந்த மாதிரி கொடுத்துட்டு எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா அவங்க வந்து இங்க 800 ரூபாய் ஒரு கிலோன்னு விற்கிறாங்க. ஸோ அது இங்க இருந்து எடுத்துட்டு போயிட்டு அவங்க கட் பண்ணி வைக்கணும். ஸோ அந்த லாபத்தை வச்சு அவங்க பார்த்து எடுத்துட்டு போவாங்க. இதெல்லாம் ஒரு ஃபுல்லா தோராயமா. ஆமா, நாட்டு நாட்டு ஆடு. ஆடு தான். அதே மாதிரி டெய்லி மேய்ச்சல் முறை மேல தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓ, அப்படியே மேய்ச்சல் விட்டுறீங்களோ? ஆமா. ம். சரி, இதுல நோய் தாக்குதல்லாம் வருமா? நோய் தாக்குதலும் வரும். ஆனா அந்த அளவுக்கு கம்மி தான். கம்மிதானா? ஏன்னா நாட்டு ரகம்ன்றதுனால நம்மளுக்கு ஓரளவுக்கு கம்மியாகும். ஆமாங்க ஐயா. இப்போ இது வந்து மண்புழு உரம் இப்போ அறுவடை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதை தான் எடுக்கிறோம். அதனால இப்போ ஒரு 2-3 நாளா தண்ணி விடல. அதனால கொஞ்சம் காஞ்சிருக்கு. எப்படி மண்புழு உரம் எப்படி தயாரிக்கணும்? அதை பத்தின எங்களுக்கு தகவல் சொல்ல முடியுமா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதுல வந்து இது வந்து அக்ரி ஆபீஸ்ல தான் வாங்கணும் நாங்க இந்த இது பை பேக். இலவசமாவா? இலவசமா தான் கொடுத்தாங்க. இப்போ தராங்களா? இப்போவும் இருக்கா இல்லைன்னு தெரியல. பட் நான் 2 இயர்ஸ் ஆயிடுச்சு நான் வாங்கினப்போ. அதுக்கு வாங்குறதுக்கு எதனா? ஆமா, நம்ம விவசாயியா இருக்கணும்.
நம்ம விவசாயியா இருந்தோம் அப்படின்னா நம்ம இது மாதிரி இயற்கை விவசாயம் பண்ண போறோம் அப்படின்னு அவங்க கிட்ட அப்ரோச் பண்ணோம்னா கொடுப்பாங்க. இயற்கை விவசாயம் மட்டும் தான் தருவாங்களோ? ஆமா. ஆமா, நம்ம இயற்கை விவசாயத்துக்கு ஒரு மண்புழு ஒரு முக்கிய காரணம் இல்லைங்களா? இது வந்து கருப்பு தங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு வேலிடு. அதனால இதை வந்து நம்ம தயாரிக்கிறதுக்கு வந்து அரசாங்கத்துல இருந்து இலவசமா தான் கொடுத்துட்டு இருக்காங்க விவசாயிகளுக்கு. அதை வந்து சரியான முறையில நம்ம பயன்படுத்திக்கணும். அதுதான். எத்தனை பேக் நீங்க போய் சொன்னீங்களா? எத்தனை பேக் வேணும்னு சொன்னீங்களா? நான் வந்து 2 பேக் வாங்கினேன். அது வந்து இன்னொன்று பெரியப்பா அது. ஸோ அதனால நாங்கள் 3 ஒன்றா சேர்த்து இதில் போட்டிருக்கோம். எப்படி இந்த மண்புழு எப்படி தயாரிக்க? மண்புழு ஃபர்ஸ்ட் இந்த பெட்டு போட்டுட்டு இது வந்து பிரீத் வந்து 4 அடியும் லென்த் வந்து 10 அடியும் இருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தேங்காய் நார் ஓடு தேங்காய் உரிப்பு இல்லைங்களா? இந்த தேங்காய் நார் அதை ஃபர்ஸ்ட் வந்து லேயரா ஒரு லேயர் அடிக்கிறணும். அது வந்து எதுக்காக அப்படின்னா ஈரப்பதத்தை தக்க வைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து காஞ்ச புல் வைக்கோல் இல்லை வேஸ்ட்டு தழைங்க அந்த மாதிரி போட்டு அதில் வந்து சாணம் கரைச்சி மேலே தொளிச்சுட்டு அதுக்கப்புறம் மாட்டு சாணம் அதுக்கப்புறம் நகராட்சியிலிருந்து எடுத்துகிட்டு வந்த கழிவுகள் மக்கும் குப்பை குப்பையை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சு ஒரு 6 மாதம் மக்க வச்சு அதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அங்கே வந்து இலவசமாக தான் கொடுக்குறாங்க. அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் தான் நம்மளுது. ஸோ திருத்தணியிலேருந்து நம்ம வாங்கி எடுத்துகிட்டு வந்து இங்க பண்ணணும். அந்த குப்பை தான் போட்டோம். எப்படி அந்த குப்பைலாம் பண்ண முடியாதா? பண்ணலாம். என்னன்னா இப்போ மாட்டு சாணம் வந்து ரேட் அதிகமா இருக்கு. ஸோ இப்போ ஒரு டிராக்டர் வாங்கணும் அப்படின்னா 1000 ரூபாய் 1500 ரூபாய் சொல்லிடுறாங்க. அதுக்கு ஏத்து கூலி மறுபடியும் டிராக்டர். ஸோ இது வந்து ரொம்ப காஸ்ட் அதிகமாகுது. அதனால அது கொஞ்சம் காஸ்ட் நம்மளுக்கு கம்மியா இருக்கு. செலவு மட்டும். ஆமா, அதனால அதுவும் சேர்த்து ரெண்டுமே சேர்த்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு லேயர் வந்து ஃபர்ஸ்ட் மாட்டு சாணமும் போட்டிருக்கோம். இன்னொரு லேயர் வந்துட்டு மக்கும் குப்பை. அது எவ்வளவு தேவைப்படும்? நாம வந்து ஒரு 3 ட்ரக் வாங்கிட்டு வந்தோம். எவ்வளவு கிலோ கணக்குலயோ? கிலோ கணக்குல ட்ரக் தான். அதனால ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம இதுல போட்டிருக்கோம். ஒவ்வொரு லேயரா ஒரு இதுல 3 லேயரு மாட்டு சாணமும் 3 லேயர் வந்து மக்கும் குப்பையும் அந்த மாதிரி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன வேலைகள் பண்ணீங்க? அதுக்கப்புறம் வந்து டெய்லியும் தண்ணி பாய்ச்சணும். டெய்லியும் காலையில சாயந்தரம் வந்து அந்த ஈரப்பதம் வந்து தக்க வச்சிருக்கணும். அதனால நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கணும். எப்போ நம்மளுக்கு அது மட்டும் பண்ணாவே மண்புழு வந்துருமா? வேற எதுனா பண்ணணும்? இது மட்டும் நம்ம தண்ணி மட்டும் விட்டா போதும். இதுல புழு வாங்கி விடுவாங்களே அதெல்லாம்? ஆமா, புழு ஃபர்ஸ்ட் நான் வாங்கி விட்டுட்டேன். அதுதான் கேக்குறேன். இப்போ இதை ரெடி பண்ணிட்டு இப்போ இதை ரெடி பண்றேன்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் இதை ரெடி பண்ணிட்டு ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு அப்புறம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் தண்ணி விடணும். சாரி, புழு விடணுமே. அந்த 2 நாள் 3 நாளுக்கு வெறும் தண்ணி மட்டும் தான் விடணும். ஏன் அப்படின்னா இதுல வந்து வெப்பப்பதம் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அந்த வெப்பப்பதம் போயிட்டு கொஞ்சம் குளிர்ச்சியான நிலையில வந்தாதான் இந்த மண்புழு வந்து உயிரோடு இருக்கும். அதுக்காக ஒரு 2 நாள் 3 நாள் வந்து வெறும் நம்ம வெறும் தண்ணி மட்டும் விட்டு அதை பாதுகாக்கணும். தண்ணி மட்டும் வச்சு ஒரு குளிர்ச்சியான நிலைமைக்கு வந்த பிறகு ஒரு 3 நாள் கழிச்சு அதுக்கப்புறமா நம்ம புழு விட்டுனா அது வந்து இறக்காம இருக்கும். இதெல்லாம் அடிக்க வச்சு 2 நாள் கழிச்சு தான் வந்து புழு எடுத்து விடணும். ஆமா, அந்த 2 நாள் வரைக்கும் நம்ம வெறும் தண்ணி மட்டும் விடணும். காலையில சாயந்தரம் ஈரப்பதம் பார்த்துக்கணும். புழு வந்து என்ன ரக புழு நீங்க விட்டீங்க? நம்ம வந்து நாட்டு ரக புழு தான் விட்டோம். எப்படின்னா இங்க நம்ம பக்கத்துலயே ஒரு ஏரி நம்ம வராப்ப பார்த்திருப்போம். ஒரு 100 ஏக்கர் பெரிய கொள்ளளவு கொண்ட ஒண்ணு ஏரி. அந்த ஏரி ஓரமா இருக்கிற மண்புழு தான் நாங்க எடுத்துட்டு வந்து போட்டிருக்கோம். கடையில இருந்து வாங்கல. அதுல இருந்து நிறைய எடுத்துட்டு வந்தோம். எங்க இருக்காங்க குட்டி பசங்க, இவங்க தான் நாங்க எல்லாம் போயிட்டு ஓரத்துல நிறைய இருக்கும் மழை காலத்துல. சோ அதை எடுத்துட்டு வந்தா நாங்க போட்டோம். சரி, விட்டுட்டீங்க. விட்ட பிறகு என்ன ஆச்சு? 2வது நாள் மண்புழு விட்டீங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸா நம்ம டெய்லியும் தண்ணி கொடுக்கணும். தண்ணி மட்டும் விட்டா போதும், வேற எதுவும் தேவையில்லை. அந்த ஈரப்பதம் குறையாம டெய்லி மெயின்டைன் பண்ணிக்கிட்டா போதும். எத்தனை நாள் மண்புழு ரெடி ஆகும்? குறைஞ்சது 40 நாள்ல இருந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடும். இப்போ மேல் பகுதி எல்லாம் பாத்தீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி ரவை மாதிரி வந்துடும் நம்மளுக்கு. இது எத்தனை நாள் ஆச்சு? இது வந்து 40 நாள் மேல ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரவை மாதிரி வந்துடும். ஸோ இது எல்லாமே வேஸ்டேஜ். மண்புழு வந்து சாப்பிட்ட எச்சல். இப்போ வந்து நேத்தெல்லாம் தண்ணி கொடுக்கல. ஏன்னா இப்போ நம்ம இதை எடுக்க போறோன்றதுனால இப்போ எடுக்காம விட்டோம்னா ஒரு மண்புழு எல்லாமே அடியில போயிட்டு ஃபார்ம் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் மேல எடுக்கிறப்ப அந்த மண்புழு இறக்காம இருக்கும். அதுக்காக அந்த மாதிரி. எத்தனை நாள் வரைக்கும் இந்த மண்புழு வந்து நம்ம பெட்டை வந்து பாதுகாக்கலாம், அப்படியே பயன்படுத்திக்கலாம்? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 50 நாள் 40 நாள் கழிச்சு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா மறுபடியும் இதுல அப்படியே லேயரா நம்ம போட்டுக்கலாம். மாட்டு சாணமும் இதுவும் வச்சு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். மறுபடியும் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு
2 டைம் 3 டைம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா எடுத்துட்டு மறுபடியும் போட்டா நல்லா இருக்கும். அது வந்து ஏன்னா அடியில அந்த தேங்காய் நாரெல்லாம் போட்டுருந்தீங்களா, அதுவும் கொஞ்சம் மக்கிட்டு இருக்கும், ஈரப்பதம் வந்து குறையும். அதெல்லாம் மறுபடியும் புதுசா போட்டுனா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, ஓகேங்க. நான் கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்கள் என்கிட்ட பகிர்ந்துட்டீங்க. பசுமை சார்பாக வாழ்த்துக்கள் எடுத்து நன்றிங்க. நன்றி. இங்க வந்து தம்பி ஜி, உங்க வீட்டில் வந்து மீன் நம்மளை எப்படி தயாரிக்கிறீங்க, எப்படி உரங்களை வந்து நிலத்துக்கு எப்படி எப்படி பயன்படுத்துறீங்க, என்னென்ன உரங்கள் பயன்படுத்துங்க எடுத்து சொன்னீங்க. இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த கால்நடை தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காக தான் வந்திருக்கு. இதுக்கு பேர் என்ன வச்சிருக்கீங்கன்னா? இதுக்கு வந்து வெள்ளை பொண்ணுன்னு பேர் வச்சிருக்கோம். வெள்ளை பொண்ணு எதுக்காக எந்த பேர் வச்சீங்க? வெள்ளையா இருக்கு. ஸோ அப்போ வந்து எங்க வீட்டுல ஒரு செல்லமா கூப்பிடுறதுனால வெள்ளை பொண்ணுன்னு கூப்பிடுவோம். இப்போ நான் எங்கன்னா இருந்தா வெள்ளை பொண்ணு வா அப்படின்னு சொன்னா வந்துடும். இதுதான் நீங்க வாங்கின ஃபர்ஸ்ட்? இல்ல, இதுக்கு முன்னாடி இன்னும் 2 மாடு இருந்துச்சு. அதுல 1 இறந்துச்சு. எப்படி? நோய்வாய்ப்பட்டு இறந்துச்சு. ஆனா நாங்களும் அதை சரியா பார்க்க எப்படி இறந்துச்சுன்னே தெரியல. நாங்களும் டாக்டர் கிட்ட அதுக்கப்புறம் வர வச்சு பார்த்தோம், அவங்களும் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. இது சின்ன பிறக்கிறப்ப நம்ம வீட்டுல தான் பிறந்துச்சு. இதுக்கு என்ன வயசு ஆகுது? இப்போ 4 வயசு 5 வயசு. இது என்ன ரகம்? இது வந்து கிராஸ் தான், ஜெர்சி கிராஸ்னு சொல்லுவாங்க. ஏன் நீங்க நாட்டு மாடுக்கு முயற்சி பண்ணீங்க? நாட்டு மாடு இன்னொன்னு இருந்துச்சு, அது வந்து அந்த அளவுக்கு சரியான மாடு சின்ன பசங்க எல்லாம் குத்தும், முட்டை வரும், அதனால அது வித்துட்டோம். இது முட்டுறதெல்லாம் இல்ல. இதுக்கு என்ன தீவனம் கொடுக்குறீங்க? என்ன இது நம்ம நார்மல் இங்க பில்லு அது மட்டும் தான், ஸ்பெஷலா எல்லாம் எதுவும் கிடையாது. பால் எவ்வளவு எடுத்துறீங்க? பால் 4 லிட்டர் ஒரு வேலைக்கா? ஒரு வேலைக்கு காலையில 4 லிட்டர், மதியம் ஈவினிங் வந்து 3 லிட்டர் வரும். இதுக்கு வந்து நோய்கள்லாம் வருமா? வரும். அதுக்கு முன்னாடி நம்ம பாத்துக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு? மாடை பார்த்தா தெரியுமா? மாடை பார்த்தா தெரியும். அதே மாதிரி மாட்டோட சாணத்தை பார்த்தோம். மாட்டோட சாணம் வந்து இது மாதிரி கெட்டியா இருந்துச்சுன்னா எந்த ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் தண்ணியா போகுது அப்படின்னா பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். என்ன மாதிரி வைத்தியங்கள் நீங்க பண்ணுவீங்க? நம்ம வந்து அதுக்கும் இயற்கை முறை தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கும் என்ன பண்ணுவோம்னா பாத்தீங்கன்னா அப்பப்போ வந்து சீரக தண்ணி இதெல்லாம் கொடுப்போம். சீரக தண்ணி கொடுக்குறப்போ வந்து அதை பசி எடுத்து கொஞ்சம் நல்லா ஜீரண சக்தி ஆகி அது கண்டினியூஸா இருக்கும் அப்படின்றதுனால. அது மாதிரி ரொம்ப முடியாத பட்சத்துல மட்டும்தான் மருத்துவர் அன்னைக்கு அதை ஆலோசனைப்படி நாங்க நடந்துப்போம். மற்றபடி சீரக தண்ணி கம்பல்சரி வாரத்துல ஒரு டைம் கொடுப்போம். அதே மாதிரி அதுக்கு வாழைப்பழத்துல வந்து மஞ்சள் கசலங்கண்ணி கீரை, ஸோ அந்த மாதிரி கீரை வகைகள்லாம் கொடுப்போம். முருங்கைக்கீரை, ஸோ இதெல்லாம் ரெகுலரா ஆமா. அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை இதெல்லாம் வந்து அப்பப்போ கொடுத்துட்டு இருப்போம். அது வந்து எதுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதுனால. வருமுன் காப்புன்றது இயற்கை விவசாயம்ன்றது தடுப்பு கிடையாது, அதான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. அப்போ உங்களோட செலவுல வேளாண்மைக்கு முக்கிய பங்கு எங்க வெள்ளை பொண்ணு தான். சரிங்க, கேட்ட கேள்வி. இவங்க பையனும் ஒருத்தர் இருக்கான் வீட்டுல. குட்டி போட்டுருக்காங்களா? அப்படியா? வீட்டுல இருக்காங்க? வீட்டுல இருக்காரு. அதை நம்ம கவனிக்கலையோ? ஆமா. சரி, ஓகே. அவரையும் அப்படியே பாத்துடலாம். அது பேர் வச்சிருக்கீங்களா? அதுக்கு பேர் இல்ல. அது எத்தனை மாசம் கண்ணது? அது இப்போ ஒரு 3 மாசம். சடா எப்படி? மாடு வச்சுதான் பண்ணுவோம். நீங்க வந்து டாக்டர் வச்சு பண்ணல? என்ன காரணம்? இல்ல, இது வந்து நம்ம இயற்கை பண்றதுனால அந்த மாடோட இதுதான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. நம்ம ஊர் பக்கத்துலயே மாடு வச்சுட்டு பண்றாங்க. ஸோ அதனால அவங்க கிட்டதான் நாங்க பண்ணோம். கேட்டுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் எங்கிட்ட பகுத்துறீங்க. நான் இது விவசாயம் மட்டும் இல்லை, மாட்டுக்கு வந்து சண்டை பிடிக்க வைக்கிறது நான் இயற்கையில் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இயற்கைன்னு வந்தாச்சு, எல்லாமே இயற்கையில் போடுறதுக்காக பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. நான் கேட்டுக்கிறது நிறைய விஷயங்கள் எங்கிட்ட பகுத்துறீங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க ஐயா. நம்ம மீன் அமிலம் பார்த்துருந்தீங்களா? இதுதான் மீன் அமிலம் வந்து நம்ம எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்னா, மீனோட கழிவுகள், மீன் கடையில இருந்து நம்ம மீன் கழிவு வாங்கிட்டு வருவோம். ஒரு 10 கிலோ மீன் கழிவு இருக்குன்னா 10 கிலோ வந்து நாட்டு சர்க்கரை இல்லை பனை வெல்லம் போட்டு, அது கூட வந்து முருங்கைத்தழையும் போடுவோம் நாங்க. அதுக்கப்புறம் வாழைப்பழம், முட்டை. என்ன காரணம்? இது வந்து புரோட்டீன் வந்து அதிகமாகும், புரோட்டீன் கண்டென்ட் வந்து அதிகமாகும். ஆமா. இது வந்து என்னன்னா புரோட்டீன் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கிறதுனால. ஆமா. வாழைப்பழம் நீங்க ஆட் பண்றது. ஆமா. அதனால வந்து இன்னும் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு இன்னும் அதிகமா இருக்கும். என்ன மாற்றம் தெரியுதுங்க உங்களுக்கு? பழைய மீன் மேல வந்து வேற மாதிரி இருக்கும், நீங்க இது அடிக்கும்போது என்ன மாற்றம்? ஆமா, இது வந்து ஊட்டமேற்றிய தொழு ஒரு மாதிரி இன்னும் அதிகமா நம்மளுக்கு கிடைக்கும். இதுல புரோட்டீன் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால. பயிருக்கு தெளிக்கும் போது என்ன மாற்றம் தெரியுதுன்னு கேட்கிறேன். இப்போ மஞ்சளா இருக்கிற பயிருக்கு பண்றோம் அப்படின்னா உடனடியா பச்சை கட்டி நல்லா ஒரு ஃபாஸ்ட் இதுவா இருக்கும், growth.
ஃபாஸ்ட் க்ரோத்திங்காக இருக்கும். அதனால இதை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம்.